அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تبارك وتعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله تعالى سرور تدخله على مسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையால் மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் சொற்பொழிவின் 8ஆம் நாள் எங்கள் சபையின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும், சங்கையான இந்த மஜ்லிஸினுடைய நிர்வாக பெருமக்கள், வருகை தந்திருக்கின்ற உலமாக்கள், பெரியவர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, மகிழ்ச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற அந்த தலைப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைக்கும் போது அந்த மனிதர்களிடத்திலே சில உணர்வுகளையும் அல்லாஹ் படைத்தான். மகிழ்ச்சி, கவலை, பயம், இரக்கம், வீரம், காமம், இப்படியான உணர்வுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைக்கும் போதே அல்லாஹ் இந்த உணர்வுகளையும் படைத்திருக்கிறான். அப்படி அவன் படைத்த அந்த உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எப்படி வெளிப்படுத்தக்கூடாது என்று ஒரு வரம்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அந்த வரம்பில் நின்றுதான் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துமாறு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மகிழ்ச்சி என்பது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல் ஃபரஹு லzzத்துல் கல்பு பிஇத்ராக்கில் மஹ்பூபு. பிரியமான ஒரு காரியம் நாம் பெறுகிற போது நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகிற இன்பமான ஒரு உணர்வு தான் மகிழ்ச்சி என்று சொல்வார்கள். இந்த மகிழ்ச்சி மனிதனுக்கு நிறைய காரணங்களால் வரும். மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுகிற போது மற்றற்ற மகிழ்ச்சி, வெற்றி பெற்று கல்லூரியிலே உயர் படிப்புக்கு அவன் தேர்வாகிற போது மகிழ்ச்சி, படித்த வேலை கிடைக்கிற போதும், அந்த வேலையிலே பதவிகள் உயர்கிற போதும், நாம் பார்க்கிற அந்த வேலையிலே ஊதியம் நமக்கு உயர்கிற போது, நமக்கு குழந்தை பிறக்கிற போது, நாம் நினைத்த ஒரு இடத்தை வாங்கும் போது, வீடு கட்டும் போது என்று மகிழ்ச்சி நிரம்ப இருக்கிறது. எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபத்லை கொண்டும், வபிரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டும், ஃபபிதாலிக ஃபல்யஃபரஹு, இந்த இரண்டுக்காக அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அது அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் எல்லாவற்றையும் விட சிறந்தது. எல்லா மகிழ்ச்சிகள் நிரம்ப இருக்கிறது. ஆனால் நாம் அடைய வேண்டிய மகிழ்ச்சி என்பது ஃபதுலுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ். ஃபதுலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்ஆன், ரஹ்மத்துல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியில் எப்படி இருந்தார்கள் என்பது இருக்கட்டும். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும். இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
கசீதத்துன் ஃபி மதஹிர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவர்கள் ஒரு கவி ஒன்று இயற்றி இருக்கிறார்கள். அந்த கவியிலே அவர்கள் சொல்வார்கள், இஹ்தஸத்தில் அர்து இஜ்லாலல் லி மௌலிதிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நேரத்திலே இந்த பூமி மகிழ்ச்சி அடைந்தது, சந்தோஷம் அடைந்தது. ஷபீஹத்தம் பி அரூசின் ஹஸ்ஸஹத் தரபு, அந்த சந்தோஷத்திற்கு அவர்கள் ஒப்பு காட்டுகிறார்கள். ஒரு மணமகன் மணமுடித்த அந்த நாளிலே எவ்வளவு சந்தோஷமாக இருப்பானோ, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்திற்கு ஒப்ப பூமி மகிழ்ச்சி அடைகிறது என்று தங்களுடைய அந்த கசீதாவிலே இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு நிகழ்வை பின்னணியாக வைத்துத்தான் அவர்கள் இந்த கவிதையை அவர்கள் வடித்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வையகத்திலே பிறப்பதற்கு முன்னால் வானம் பூமியை பார்த்து சொன்னதாம், பூமியே என்னிடத்திலே அரிசி இருக்கிறது, என்னிடத்திலே மலக்குகள் இருக்கிறார்கள், என்னிடத்திலே சூரியன் இருக்கிறது, என்னிடத்திலே சந்திரன் இருக்கிறது, எண்ணிலடங்காத விண்மீன்கள் என்னிடத்திலே இருக்கிறது. உன்னிடத்திலே சொல்லி மகிழக்கூடிய அளவிற்கு எதுவுமே இல்லை. எனவே ஆனா அஃதலு மின்கி வ அஅலமு மின்கி, உன்னை விட நான் தான் சிறந்தவன் என்று சொன்னது. பூமி பதில் சொல்ல முடியவில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இஹ்தஸத்தில் அர்து, பூமி மகிழ்ச்சி அடைந்தது, இப்போது வானத்தை அழைத்தது. உன்னிடத்திலே அரிசி இருக்கலாம், உன்னிடத்திலே மலக்குமார்கள் இருக்கலாம், எல்லாம் உன்னிடத்திலே இருக்கலாம். ஆனால் இன்று இரவிலே ஒரு நபி என்னில் பிறந்திருக்கிறார்கள். அந்த நபி என்னில் தான் வாழப்போகிறார்கள், என்னில் தான் அவர்களுடைய தஅவா, என்னில் தான் அவர்கள் வாழ்ந்து அவர்களுடைய ஷரீஅத் என் மீது தான் இருக்கும், என்னில் தான் அவர்கள் அடக்கமும் பெறுவார்கள். எல்லாம் நீ வைத்துக்கொள், ஆனால் என்னில் இருக்கிற ஹபீப் இல்லை என்றால் எதுவுமே இல்லை, நீ இல்லை எதுவுமே இல்லை என்று சொன்ன அந்த நேரத்திலே வானம் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நின்றது. பூமி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள். இப்படி பூமி வானத்தை பார்த்து பெருமைப்பட்டது. இப்போது அல்லாஹ் அதை கேட்டான், என் ஹபீபு பிறந்ததால் நீ மகிழ்ச்சி அடைகிறாயா, நீ மகிழ்ச்சி அடைகிறாயா என்று சொல்லி அல்லாஹ் அதற்கு கிஃப்டாக கொடுத்தான். என்ன கொடுத்தான் தெரியுமா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன்ன அஹதும் மினல் அன்பியாஇ கப்லி, எனக்கு முன்புண்டான எந்த நபியும் கொடுக்கப்படாத 5 பாக்கியங்கள் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்றார்கள். நுஸிர்து பிர்ருஅப், எதிரிகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பயத்தை, கலக்கத்தை, பீதியை போட்டு எனக்கு வெற்றியை தருவான், எனக்கு வெற்றியை தருவான். ஒன்று, ஜுஇலத்திலி அல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, இந்த பூமி முழுவதும் எனக்கு மஸ்ஜிதாக, நான் தயம்மம் செய்வதற்கு பரிசுத்தமானதாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ வஹில்லத்திலி அல் கனாயிமு, போரிலே எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய அந்த கனிமத்து பொருட்கள் எல்லாம் எனக்கு ஹலால், எனக்கு முன்பு எந்த நபிக்கும் அது ஹலால் இல்லை. வ உர்சில்து இலல் ஹல்கி காஃபா, நான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு கூட்டத்திற்கு மாத்திரம் தான் அனுப்பப்பட்டார்கள். நான் கியாமத்து வரையிலும் நான் தான் நபி. வஅதீது ஷஃபாஅ, எனக்கு ஷஃபாஅத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். வேறு எந்த நபிக்கும் கிடையாது, முன்புள்ள எந்த சமூகத்திற்கும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமியை அல்லாஹ் எனக்கு தொடுமிடமாக ஆக்கி தந்திருக்கிறான். முன்புள்ள அந்த கவுமுகள் எல்லாம் அவர்களின் கால உள்ள அந்த வழிபாட்டு தலத்திலே சென்றுதான் அவர்கள் வழிபட வேண்டும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு பூமியில் எங்கு வக்து வந்தாலும் அங்கு நின்று தொழலாம். அதுபோல தயம்மம் என்பது முந்தி எந்த நபிமார்களுக்கும் இல்லை, எந்த கவுமுகளுக்கும் இல்லை. இங்கே நமக்கு அல்லாஹ் தண்ணீரை புழங்க முடியாமல் போனால் மண்ணை வைத்து நாம் தயம்மம் செய்து கொள்ளலாம் என்கின்ற சலுகையை எப்போது தந்தான்? நபியின் வரவால் அந்த பூமி மகிழ்ந்த அந்த நேரத்திலே, உன்னை நான் மஸ்ஜிதாக ஆக்குகிறேன், உன்னை நான் பரிசுத்தமாக ஆக்குகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்தூபன் ஐந்தஹும் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல் யாமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கரி, மூசா நபிக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அதிலே பெருமை எல்லாம் அதிலே கூறப்பட்டிருக்கிறது. தௌராத்திலே இருக்கிறது, குர்ஆன் சொல்கிறது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திலே
ஒரு நபர் இறந்து விட்டார். 200 ஆண்டுகளாக பாவம் செய்தவர் அவர். எல்லா மக்களுக்கும் தெரியும் ஒரு பாவி என்று. அவருடைய ஜனாசாவை மக்கள் எல்லாம் குப்பை மேட்டிலே தூக்கி வீசி விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான். அவருடைய ஜனாசாவை எடுத்து அதை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுது அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டான். மனு இஸ்ரவேலெல்லாம் கூப்பிட்டாங்க, ஜனாசாவை எடுத்து குளிப்பாட்டி வச்சாச்சு, தொலை வைக்க போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தொலை வைக்க போறாங்க. அந்த நேரத்துல 200 வருஷமா பாவம் செய்தவன், இவனையா நம்ம இவனை தொலை வச்சு அடக்கணுமா என்று கேட்டவுடன் அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வே என் கூட்டத்தார்கள் கேட்கிறார்கள், என்ன பதில் சொல்ல? அப்போது அல்லாஹ் சொன்னான், கரெக்ட் தான், 200 வருஷம். 200 வருஷமாக பாவம் செய்தான் தான், இல்லைன்னு சொல்லல. தௌராத்தை அவன் ஒரு நாள் திறந்து பார்த்தான். இஸ்ம ஹபீபி, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்தை அந்த தௌராத்திலே பார்த்தவன், இந்த நபி இவ்வளவு சிறப்பான நபியா, இந்த நபியின் உம்மத் இவ்வளவு சிறப்பான உம்மத்தா என்று அந்த இஸ்மு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்தை முகத்தில் வைத்து அவன் முத்தினான். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், தௌராத்தை பார்த்த நேரத்திலே என்னுடைய ஹபீபின் திருநாமம் இருந்தது, அதை கண்ணில் வைத்து அவர் முத்தமிட்டார். எனவே அவருடைய 200 வருஷ பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையால் மகிழ்ச்சி அடைந்தவர்கள். இப்படி ஒரு நபி வரப்போகிறார்களா என்று மகிழ்ச்சி அடைந்தவர்கள். அந்த மகிழ்ச்சிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த சவாபு எத்தனை பெரிய சவாபு பார்த்தீர்களா? அபூ நுஐம் ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபிலே இந்த செய்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் வாழ்விலே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது எப்போது என்று சொன்னால், இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்திற்கு மக்கள் வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். ஒரு நபர் வந்தாலும் சரி, ஒரு கூட்டம் வந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு யூத சிறுவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அடிமையாக இருந்தான். நோய்வாய்ப்பட்டு விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது வீட்டிற்கு சென்றார்கள். அந்த சிறுவனின் தலைமாட்டிலே அமர்ந்தார்கள். அஸ்லிம், நீ இஸ்லாம் ஆயிருமா, முஸ்லீம் ஆயிருமான்னு சொன்னாங்க. அந்த சிறுவனுக்கு பக்கத்திலே அவர் தந்தை நின்றார். இந்த சிறுவன் தந்தையை பார்த்தான். அத்திரை அபுல் காசிம் என்றார் அவருடைய தந்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்படுமா என்று சொன்னார்கள். கலிமா சொன்னான், சும்ம மாத்த, அந்த உடனே அவன் மரணித்து விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிற போது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சி, ஆனந்தம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்தை விட்டும் இந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தோடு வந்தார்கள். நரக நெருப்பில் இருந்து இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற பேராசை, ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லோரையும் நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பேராவல் மிக்கவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவி வருகிற போது அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு யுத்தம் நடைபெறுகிறது, அந்த யுத்தத்திலே வெற்றி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது, ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வல்லாஹி லா அத்ரி பி ஐயிஹிமா அஃரஹு பிஃபத்ஹி கைபர் அம் பிகுதூமி ஜாஃபர். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபருடைய யுத்தம். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கரத்திலே கொடியை கொடுக்கிறார்கள். உங்கள் கரத்தில் தான் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று சொன்னார்கள். யூதர்கள் பெரிய அளவிலே இடையூறு கொடுத்தார்கள். அங்கே ஹைபரில் இருக்கக்கூடிய யூதர்கள் மக்காவில் உள்ளவர்களுக்கும் அவர்கள் இங்கிருந்து உதவி ஒத்தாசையாக இருந்தார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ எல்லோரையும் ஒன்று திரட்டுகிற அந்த முயற்சியிலே இருந்தார்கள். எனவே மதீனாவிலே நாம் நம்முடைய காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டுமானால் இவர்களுக்கு ஒரு வழிகட்ட வேண்டும் என்று முடிவு செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரை நோக்கி படையை அனுப்பினார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த ஹைபருக்கு சென்றார்கள். ஹைபர் வெற்றி பெற்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. எந்த யுத்தமாக இருந்தாலும் வெற்றி கிடைத்தால் சந்தோஷம். ஆனால் ஹைபருடைய யுத்தத்திலே அளவிலா ஆனந்தம் அடைந்தார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? வஅதகுமுல்லாஹு மகானிம கஸீரத்தன் தஅஹுதுனஹா ஃபஅஜ்ஜல லக்கும் ஹாதிஹி, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கனிமத்தை தருவதாக வாக்களித்திருந்தான். அது ஹைபருடைய கனிமத்து தான், அது ஹைபருடைய கனிமத்து தான்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய செல்வங்களில் எல்லாம் உயர்ந்த செல்வம், பெரிய சொத்து ஹைபரில் இருந்து எனக்கு கிடைத்த சொத்து தான், அதை நான் வக்ஃப் செய்கிறேன் என்று முதலாவதாக அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்தார்களே, பெரிய சொத்து. அஸ்ஹாபு சுஃபா என்ற அந்த திண்ணை தோழர்கள், பெருமானாருடைய திண்ணை தோழர்கள், பசியும் பட்டினியுமாக தங்களது வாழ்வை கழித்தவர்கள், இப்போது வளம் குறித்திருக்கிறார்கள், செல்வ செழிப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஹைபருடைய சொத்தை அப்படியே பங்கு வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழ்மையை விரட்டுவது என்றால், தன் நண்பர்கள் தன் தோழர்களுடைய துயர் துடைப்பது என்றால் பெருமானாருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த நேரத்திலே அபிசீனியாவிற்கு சென்றிருந்த ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷம். வார்த்தை இப்படி சொன்னார்கள், வல்லாஹி லா அதிரி பி ஐயிஹிமா அஃரஹு பி ஃபத்ஹி ஹைபர் அம் பி குதூமி ஜாஃபர். ஹைபருடைய வெற்றியை கடிப்பிலே நான் மகிழ்வதா அல்லது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து விட்டார்களே இந்த கடிப்பில் நான் மகிழ்வதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். நுபுவத்தினுடைய 5ஆம் ஆண்டிலே அபிசீனியாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையிலே முதல் அணி, இரண்டாவது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அணியிலே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். நுபுவத்தினுடைய 5ஆம் ஆண்டிலே சென்று ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டுதான் அவர்கள் வருகிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. குர்ஆன் இறங்கும் போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும், அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் நமக்கு தகவல் சொல்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் பொதுவாக. ஆனால் நிறைய தனித்தனி சூறாக்கள், கௌசர் இறங்கும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மகிழ்ச்சி, சூரத்துல் ஃபத்ஹ் இறங்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தம், வெற்றி, எல்லா வெற்றியை தரப்போகிறான், கௌசர் என்னுடைய உம்மத்திற்கு நாளை நான் அந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் கொடுப்பேன் என்றெல்லாம் மகிழ்ச்சி. அதுல ஒரு வசனம், ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் இந்த உம்மத்தின் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவான். இந்த உம்மத்திற்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த உம்மத்திற்கு ஒரு நற்செய்தி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஆனந்தம். இந்த உம்மத்தின் மீது அவர்கள் பேரானந்தம் மிக்கவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நரகத்திலே சொர்க்கத்திலே கடைசியாக நுழையக்கூடிய நபர் யார் என்று எனக்கு தெரியும், அதுபோல நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேற்றப்படக்கூடிய நபர் யார் என்றும் எனக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார் கியாமத் நாளையிலே. அல்லாஹ் சொல்வான், சின்ன பாவங்களை மட்டும் அவன்கிட்ட காமிங்க, பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் மறைச்சிருங்க, காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். அவனிடத்திலே சிறிய பாவங்கள் காட்டப்படும், சின்ன பாவங்கள்லாம் பார்ப்பான், பெரிய பாவம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சின்ன பாவத்தை பார்ப்பான். சரி, இதெல்லாம் செஞ்சாயா? செய்தேன். எந்த மறுப்பும் அங்கே மறுக்க முடியாது, செய்தேன் என்று ஒத்துக்கொள்வான். பிகுல்லி செய்யாத்தின் ஹசனா, உன்னுடைய பாவப்பட்டியல் உன் கையில் இருக்க, இந்த பாவத்திற்கெல்லாம் உனக்கு ஒவ்வொரு நன்மையை நான் அந்த பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றி தருகிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் திரும்பி அவன் கேட்பானா, இந்த பட்டியலில் நான் செஞ்ச பெரிய பாவத்தெல்லாம் காணாம, இந்த பட்டியலில் நான் செஞ்ச பெரிய பாவத்தெல்லாம் காணாம, சின்ன பாவம் தானே இருக்கு, நன்மையாக தந்தவுடன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மகிழ்ச்சி, என் உம்மத்தின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையாக மாற்றி தருகிறானே என்று மகிழ்ந்திருக்கிறார்கள். குர்ஆன் இறங்குகிற போது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, மார்ச் 20 உலக சர்வதேச மகிழ்ச்சி தினமாக ஐநா சபை அறிவித்து இன்று வரையிலும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய மகிழ்ச்சியான உலக நாடுகளில் எல்லாம் மகிழ்ச்சியான நாடுகள் எவை என்கிற ஒரு நீண்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து 7வது ஆண்டாக பின்லாந்து என்கின்ற அந்த ஊர்தான் முதலில் இடம் பிடித்திருக்கிறது. மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலிலே 1வது இடம். அப்படி என்ன அந்த நாட்டிலே இருக்கிறது? ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்தி. உங்க வாழ்க்கை திருப்தியா இருக்கா கேட்பாங்க, ஆமான்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட உலகத்தினுடைய 193 நாடுகளிலே 143 நாடுகளிலே இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊருக்கு சென்று அவர்களிடத்திலே கிட்டத்தட்ட 1,50,000 பேர்களிடத்திலே கேள்வி கேட்டு, முதல் கேள்வி, உங்க வாழ்க்கை, தனி மனிதனுடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கிறதா? இரண்டாவது, அந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு சீராக இருக்கிறதா? ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கிறதா அந்த ஊரிலே? மூன்றாவது, அந்த ஊரில் உள்ள எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா?
ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அந்த உள்நாட்டினுடைய வருமானம் எப்படி இருக்கிறது, இப்படியான கேள்விகளை எல்லாம் வைத்து அவர்கள் முடிவு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ஆய்விலே ஈடுபட்டிருந்த உளவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இந்த நாடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மூன்று காரணம்தான். முதலாவது காரணம், இந்த ஊரில் உள்ள எல்லோரிடத்திலும் அன்பாக பழக வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று இந்த ஊர் வலியுறுத்துகிறது. சின்ன பிள்ளையிலிருந்தே அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். யாராக இருந்தாலும் சரி, வர்றவங்களை வாங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும், யாரிடத்திலும் உங்களுடைய வெறுப்பை நீங்கள் வெளிப்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஊர்ல பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அண்டை வீடு, அந்த அண்டை வீட்டுல ஒவ்வொரு நாளும் அந்த ஊரில் உள்ள ஒவ்வொருவரும் தன் அண்டை வீட்டிலே சில மணி நேரமாவது அங்கே போய் அமர்ந்து பேசுவார்களாம், மனம் விட்டு பேசுவார்களாம். இது வழக்கம். இதனால் தான் அந்த ஊர் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சும்மா உள்ளுக்குள்ளேயே இல்லத்தை வச்சுட்டு இருக்க கூடாது, அக்கம் பக்கத்துல போய் 4 பேரோடு கலந்து பேசுகிற போதுதான் நம்முடைய அந்த பாரம் குறையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீடு குறித்து எவ்வளவு பேசி இருக்கிறார்கள். யார சொல்லலாம், நான் நல்லவனா அல்லது கெட்டவனா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன் பக்கத்து வீட்டுல போய் கேளு, உன் நல்லவன் சொன்னா நீ நல்லவன், கெட்டவன் சொன்னா நீ கெட்டவன். பக்கத்து வீடுதான் உனக்கான சான்றிதழ். ஒரு தலைப்பே வருகிறது, கிதாபுல் ஜனாயிஸ் என்ற பாடத்திலே தலைப்பே வைத்திருக்கிறார்கள், அல் மக்ஃபிரத்து பி ஷஹாதத்தில் ஜார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். எதை வச்சு? ஒண்ணு கிடையாது, அக்கம் பக்கத்துல உள்ள அந்த 4 வீட்டுக்காரர் சொல்ற சாட்சியை வைத்து எல்லா பாவம், டோட்டல் பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜனாசா கொண்டு செல்லப்படுகிற போது 4 பேர் அவனுக்கு சொல்லுகிற அந்த சாட்சி, கபில்து கௌலக்கும் ஷஹாதத்தக்கும், உங்கள் சாட்சியை நான் ஏற்றேன் என்று அல்லாஹ் சொல்வான். வஅஃபிர் லஹு மா லா தஅலமூன், உங்க சாட்சியை நான் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் அவன் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பாவம் செய்திருந்தால் அதை நான் மன்னித்து விடுகிறேன். உங்க சாட்சி தான் எனக்கு முக்கியம், நீங்கள் சொல்லிவிட்டால் அவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அண்டை வீட்டோடு நம்முடைய அந்த உறவை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? சங்கைக்குரியவர்களை, இரண்டாவதாக அந்த ஊரினுடைய காரணம், அந்த ஊர் மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அரசு முன்வந்து நிற்கும். இனிஷியல் பேர் மாத்துறதிலிருந்து அரசினுடைய சலுகைகளை பெறுவதிலிருந்து யாரும் எந்த அலைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டியது இருக்காது. கவர்மெண்டே அந்த பிரச்சனையை பார்த்துக்கிறோம். அதனால் இந்த ஊர் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதுபோல 3வது சுகாதார மையம், அந்த நாட்டில் உள்ள சுகாதார மையம் பெரும் சம்பாத்தியக்காரனாக இருந்தாலும் சரி அல்லது வருமானம் குறைந்தவனாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரீட்மெண்ட், மருத்துவ ட்ரீட்மெண்ட் என்பது ஒன்றுதான், எல்லோருக்கும் மருத்துவம் ஒன்றுதான். இப்படி நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் அந்த நாட்டிலே இருப்பதால் அந்த நாட்டை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்தியா 126வது இடத்திலே இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முதியவர்களின் வாழ்க்கை திருப்தியாக இல்லை என்று சொல்கிறார்கள். முதியவர்களின் வாழ்வில் திருப்தி இல்லை என்று சொல்கிறார்கள். சங்கைக்குரியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும், பரக்கத்தை நீங்க வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம், உங்க வீட்டில் உள்ள பெரியவர்கள் தான் உங்கள் பரக்கத். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் தான் உங்கள் பரக்கத் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரியவர்களே, ஒரு முதியோர் இல்லத்திலே தங்களது பெற்றோர்களை கொண்டு விட்டுவிட்டு அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து கொடுக்கிறார்கள். கோடியை வைத்து மனதிலே மகிழ்ச்சி வராது. பக்கத்திலே அமர்ந்து சாப்பிட்டாயா என்று கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில் உள்ளமெல்லாம் மகிழ்ந்து போகும். அதை விட்டுவிட்டு முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிட்டு இங்கிருந்து எல்லாவற்றையும் செட்டில் பண்ணுவது என்பது அந்த முதியோர்கள் வாழ்வில் அது திருப்தி இல்லை. அது திருப்திப்படுத்தவே முடியாது. பெற்றோர்கள் திருப்தி தான் அல்லாஹ்வினுடைய திருப்தி என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், நானும் உங்களோடு ஹிஜ்ரத்திற்கு வருகிறேன், ஹிஜ்ரத்திற்கு நானும் எனக்கு அனுமதி தாங்க. வீட்டுல வாப்பவும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க, அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படிலாம் வரக்கூடாது, அவங்கள போய் முதல்ல சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் ஹிஜ்ரத்தெல்லாம் அப்புறம் பார்க்கணும். வாப்பமும் அழ வச்சுட்டு இங்கே என்ன ஹிஜ்ரத்து? வாப்பம்மா அழுகும்போது இங்கே அல்லாவுடைய காரியமெல்லாம் அப்படித்தான் இருக்கணும். சித்துன்யா மஅரூஃபா, உலக வாழ்விலே அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உலக வாழ்விலே அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். சங்கைக்குரியவர்களே, ஆக மகிழ்ச்சி என்பது வெளியெல்லாம் இல்லை, நம்மள்ட்ட தான் இருக்கு.
நாம் தான் அதை வெளிக்கொணர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையால் நாம் மகிழ்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சில காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள். உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களை விட கீழ் நிலையிலே உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் என்றார்கள், உங்களுக்கு சந்தோஷம் வரும் என்றார்கள். உங்களை விட மேல்நிலையிலே டாப்பிலே இருப்பவனை நீங்கள் பார்க்காதீர்கள். ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அப்படி நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அந்த நிஅமத் அது உங்களுக்கு தெரியாது, அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் சஅது ஷீராதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். சுடு மணல் காலெல்லாம் தகதகதகவென்று கொதித்துக் கொண்டிருக்கிறது. சுடு மணலிலே நாம் நடந்து செல்கிறோமே என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் மனதுக்குள்ளே. அங்கே போய் பார்த்தால் ஒருவர் கால் இல்லாமல் இருக்கிறார். கால் இல்லாமல் இருக்கிறான் மனிதன், பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அல்லாஹ் காலை தந்திருக்கிறானே, செருப்பை தானே தரவில்லை என்று அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். எப்போது இந்த திருப்தி வருகிறது, நம்மை விட கீழ் நிலையிலே உள்ளவர்களை நாம் பார்க்கும் போது இந்த திருப்தி வருகிறது. ஸல்லல்லாஹு ஒரு துஆ சொல்லியிருந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மின் மப்தலாக பிஹி, சோதனையிலே சோதிக்கப்பட்ட யாரையாவது பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மின் மப்தலாக பிஹி, உன்னை அல்லாஹ் சோதிச்சு அந்த சோதனையை விட்டு என்ன பாதுகாத்துட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அவர் கிட்ட போய் சொல்லிடக்கூடாது அல்ஹம்துலில்லாஹ் ஒன்னும் சோதிச்சுட்டான என்ன அப்படி சொல்லக்கூடாது. மனசுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மின் மப்தலாக பிஹி, உன்னை எதை கொண்டு சோதித்தானோ அதை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நிஅமத் செய்திருக்கிறான் என்பது புரியும். எவ்வளவு நிஅமத் செய்திருக்கிறான். சிறுநீர் பிரியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள், மனம் பிரியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சிறப்பு மருத்துவர் இருக்கிறார். அங்கே போய் பார்த்தால் நம்ம அல்லாஹ் எவ்வளவு நிஅமத் செய்திருக்கிறான் என்பது நமக்கு விளங்கும். நம்மை கீழ்நிலையில் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே மார்க்கத்தின் காரியங்களிலே நம்மை மேல்நிலையில உள்ளவர்களை பார்க்க வேண்டும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு தஹஜ்ஜுத் 4 மணிக்கு போறதா, நம்ம 3 மணிக்கு எஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கணும். அவன் 4 மணிக்கு போட்டு வேலை வெட்டி இல்லாம போயிட்டு இருக்கான், நம்ம சுபு பாங்க சொன்னு போகலாம் போகக்கூடாது. மார்க்க காரியங்களில் நம்மை விட மேலே உள்ளவர்களை பார்க்க வேண்டும். உலக காரியங்களில் நம்மை விட கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும். அப்படி நீங்க பார்த்தா உங்க வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், தஹாது தஹாபு, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே அன்பளிப்பு செய்யுங்கள். நீங்கள் அன்பளிப்பு செய்தால் அது அன்பை வளர்க்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சின்ன பிள்ளைகளை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். குழந்தைகள் இருக்கிறார்களே, அது ஒரு தனி உலகம். அந்த பிள்ளைகள் எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள். அந்த பிள்ளைகளோடு நீங்கள் சேர்ந்தால் எல்லாம் மறந்து போகும். சொல்லுவார்கள், எவ்வளவு பாரமா இருந்துச்சு, என் புள்ள கொஞ்சம் சிரிச்சு எல்லாம் போயிட்டுன்னு சொல்லுவாங்க. உண்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய நபி. வந்தால் யானை உப்பு மூட்டை, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உப்பு மூட்டை, அபூபக்கர் ரலியல்லாஹு ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். வெளியே வருகிற போது ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்தால் தூக்கி மேலே வைத்துக் கொள்வார்கள், வைத்துக் கொண்டு நடப்பார்கள். சின்ன பிள்ளைகளோடு நாம் சேர்ந்து இருக்கிற போது நமக்கான மகிழ்ச்சி ஏற்படும். சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வப்போது அன்பளிப்பு செய்ய வேண்டும், அவர்கள் உள்ளங்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். உம்மு ஹாலித் என்ற ஒரு சிறுமி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்போதும் வந்து விளையாடி கொண்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னால் முதுகிலே இருக்கக்கூடிய அந்த நுபுவத்தை எல்லாம் பிடித்து விளையாடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்ல மாட்டார்கள். அபிசீனியாவில் இருந்து வந்த குடும்பம் அது. அந்த சின்ன பிள்ளை வந்து விளையாடும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சேர்ந்து விளையாடுவாங்க. எவ்வளவு பெரிய நபி. அப்படியே பிள்ளையோடு பிள்ளையாக ஆகிவிடுவார்கள். அபிசீனியாவில் இருந்து ஒரு உயர்ந்த பட்டு ஒன்று வந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐனா உம்மு ஹாலித் எங்கன்னு கேட்டாங்க. உம்மு ஹாலிதை கூப்பிட்டு இந்த பட்டு ட்ரெஸ், சிகப்பு கலர் பட்டு ட்ரெஸ் அப்படி தூக்கி கொடுத்தாங்க. அந்த புள்ள வாங்கி அப்படி உடுத்திட்டு வந்தோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க பரக்கத்திற்காக. இந்த ட்ரெஸ் அது இத்து போகிற வரையிலும் நீ அதை அணிந்திரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். நீண்ட நெடிய காலம் அந்த ட்ரெஸ்ஸை அந்த பிள்ளை போட்டுருந்துச்சு. உம்மு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹா. சின்ன பிள்ளைகள் சந்தோஷத்தின் பிறப்பிடங்கள். அவர்களோடு இருந்தால் நாமும் மகிழ்ச்சி அடைய முடியும். அவர்களுக்கான அன்பளிப்புகளையும் நாம் அவ்வப்போது செய்ய வேண்டும். அடுத்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா. உங்கள் மகிழ்ச்சி வேணுமா, இப்போ உம்முன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் சகோதரனை பார்க்கிற போது புன்முறுவல் போடுங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். லொகுத்துல் கல்பு, அது உள்ளத்தினுடைய பாஷை. நீ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த ஷரியத்தை, தீனை முழு உலகத்திற்கும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் சஹாபிகள். அவங்களுக்கு பாஷை தெரியுமா? அந்த ஊர்ல உள்ள பாஷை எந்த ஊர்ல உள்ள பாஷையும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷை 2 தான்.
2 பாஷை தான். பஸ்துல் வஜிர் ஹஸ்னுல் ஹுலுக். ஒன்று முக மலர்ச்சி, இன்னொன்று நன்னடத்தை, நல்ல நடத்தை. வியாபாரியாக வந்தவர்கள் அந்த வியாபாரத்திலே உண்மை பேசினார்கள், நேர்மையாக வியாபாரம் செய்தார்கள், அதனால் கவரப்பட்டார்கள், இஸ்லாம் வளர்ந்தது. யாரை பார்த்தாலும் பொன் சிரிப்பு, பொன் சிரிப்பு. அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன் சிரிப்பை குறித்து அவர்களுடைய பார்வையிலே அப்படி சொல்லுவார்கள். இந்த உலகத்திலே வாளேந்தி கடுமையாக சண்டை போட்டு சாதிக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் உலக தலைவர்களில் சிறந்த தலைவரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இனிய சொல்லாலும் புன்னகையாலும் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். பொன் சிரிப்பானவர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்படி அந்த பொன் சிரிப்புக்கு நாம் சொந்தமாக ஆகும்போது மகிழ்ச்சி உண்மையிலேயே நம்மை வந்து சாரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சங்கைக்குரியவர்களே, நிறைவாக ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் மகிழ வேண்டும், நீங்களும் மகிழ வேண்டும், அதுபோல பிறரையும் நீங்கள் மகிழச் செய்ய வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருநாள் தினத்தன்று சந்தோஷம், எல்லோரும் சந்தோஷம். அந்த சந்தோஷம் அந்த நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அபிசீனிய வீரர்கள் அம்பு ஈட்டி இருந்தெல்லாம் அவர்கள் விளையாடுவார்கள். குதிரை ஒட்டகம் ஓட்டப்பந்தயம் எல்லாம் கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர்கள் ஓட்டப்பந்தயம் எல்லாம் நடக்கும். எல்லோரும் நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் இந்த துனியாவிலேயே ஒவ்வொரு 5 நாட்கள் நோன்பு வைப்பது ஹராம். 5 பெருநாட்கள் தான், 5 பெருநாட்கள் தான். அந்த நாளிலே நோன்பு வைக்க கூடாது. சோகமாக சோர்வாக இருக்கக்கூடாது. அந்த நாள் நீங்களும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்க வேண்டிய நாள். எனவே சந்தோஷமாக இருங்கள், அந்த நாளிலே சந்தோஷமாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இது போன்ற வீர தீர விளையாட்டுகளிலே ஈடுபட்டு நம்முடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்தலாம். ஆனால் கேமிலே அமர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறான், அந்த கேமிலே வெற்றி பெற்றால் அவன் உலகத்திலே வெற்றி பெற்றதை போல உணர்கிறான். அந்த கேமிலே தோற்று போனால் அதற்காக தற்கொலை செய்பவனும் இருக்கிறான். பெருநாள் தினத்தன்று மகிழ்ச்சி என்கின்ற பெயராலே வண்டியை விரைந்து ஓட்டுவதும் ஹாரன் சப்தத்தை அடுத்தி ஊரிலே உள்ள எல்லோர்களினுடைய துஆவையும் வாங்கிவிட்டு செல்லக்கூடியவர்கள், அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்லணும்? இப்ப ஒண்ணு அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியலையா? இடைஞ்சல் பண்ணாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த இடையூறையும் நீ செய்தால் உன்னை என்ன சொல்வது? இப்படி மகிழ்ச்சி என்று சொன்னால் நல்ல நல்ல விஷயங்களுக்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், குர்ஆனுக்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது மகன் இப்னு உமர் சூரத்துல் பக்ராவை மனப்பாடம் செய்து முடித்த போது ஊருக்கே விருந்து வைத்தார்கள். சந்தோஷம், புள்ள குர்ஆனை முடிச்சிட்டான், பிள்ளையிடம் குர்ஆன் வந்து விட்டது, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக மகிழ்ச்சி விருந்து வைத்தார்கள். இன்னைக்கு அந்த அடிப்படையில் தான் எல்லா மதரசாக்களிலும் விருந்து வைக்கப்படுகிறது. சங்கைக்குரியவர்களே, ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஹஜ்ரத் சோதனையை பற்றி சொன்னாங்க. மகிழ்ச்சி இருக்கு, ரெண்டுமே நாணயத்தின் 2 பக்கங்களை போல, ரெண்டுமே நம்முடைய வாழ்வில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த சோதனைகளின் போது துவண்டு விடாமல் நாம் துள்ளி எழுந்து, அதே நேரத்திலே மகிழ்ச்சி வந்தால் தலைகால் புரியாமல் ஆட்டம் போட்டு விடாமல் அடக்கி கொண்டு அந்த உணர்வை வெளிப்படுத்துவதிலே எப்படி அடக்க வேண்டும் என்பதை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அந்த உணர்ச்சியை இப்படி வெளிப்படுத்துங்கள், பாவமான காரியங்களில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். மகிழ்ச்சி தான் சர்ரத்துக்க ஹசனத்துக்க, உன் நன்மை உனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், உன் பாவம் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடாது, உன் பாவம் உனக்கு கவலையை தர வேண்டும். ஃபஅன்த முஃமின், அதுதான் ஈமானுக்கான அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை நம்முடைய உயிரை விட மேலாக நம்முடைய கல்விலே இந்த துனியாவில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தெரிபடுத்துவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை சுவன பூஞ்சோலையிலே அவர்கள் அருகிருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்களது மஜ்லிஸ் உலமா சபைக்கு மனமார்ந்த நன்றி. இந்த பள்ளிவாசலில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தந்தமைக்காக உங்களுக்கும் நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா ஃபித் தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும்.